ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே நன்றி 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 நன்றி. சர்வ ஞானியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நீர் நல்லவர். ஹalleluya 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 hallelujah. Say hallelujah 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 hallelujah. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் நாதா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாத். ஆமென். ஸ்தோத்திரம் நாதா ஸ்தோத்திரம் நாதா. நீரே நல்லவரே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடோ, எங்கள் மத்தியில் உலாவிடோ, எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடோ, எங்களோடென்றும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும். சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம். பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு
உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை க்ளோரி என் தேவனே உம்மை தொழுகிறோம். சொல்லுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் இயேசுவே, ஓ எங்களோடு வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் எங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமா உலாவுகிறவரே, உலாவுகிறவரே எங்களோடு வாசம் பண்ணுவீராக. சொல்லுங்க, எங்கள் நடுவிலே, எங்கள் நடு க்ளோரி நீரே. ஆவே, நீங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் ஓலாவிடு எங்களோடு. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ. உமக்கு சிங்காசனம், உமக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ. எங்கள் மத்தியில், எங்கள் ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோம், எங்கள் மத்தியில் எங்கள் glory 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 shabra la rakha mahandala radara lere broshya thare yo engal mathiyil engal hallelujah amen. அப்படியே கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆராதனா எல்லா மகிமையும் எல்லா கனமும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு. சேர்ந்து ஒரு விசை கூட ஆராதனா. மேலானவர் மகிமைப்படுவாராக, ஆராதனைக்குரியவர் உயர்த்தப்படுவாராக. அவரே, அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனா. ஹல்லேலூயா ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு கிருபையாய் நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு மகிமையாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர் 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 நல்லவர். அவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவர் உன்னதமானவர், நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைப்படுவீராக மகிமைப்படுவீராக. தேவாவியானவர் மகிமைப்படுவீராக, தேவாவியானவர் மகிமைப்படுவீராக. Glory Father, glory Father. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. நீர் ஆளுகை செய்கப்பா. எங்கள் மத்தியில் உலாவுக, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும்,
எங்களோடென்று. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி, உம்மை துதிக்கும்படி தேவரீர் நீர் எங்களை கொண்டு வந்து உம்முடைய மேலான தயவுக்காக நன்றி. இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. நீர் எங்கள் நடுவிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் பிரியப்படுகிற ஆராதனை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும்படி எங்களை உம்முடைய கரத்திலே முற்றிலும் தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உண்மையாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வாஞ்சியோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியான இருதயங்களை எங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏக்கம், அந்த தாகம் அதிகமாக எழும்பட்டும். தெய்வ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் அனுப்பும்படி செபிக்கிறோம். வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்வீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல உடைய பிரசனத்தை அனுபவித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நான் வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு 42வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 42வது சங்கீதம். பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிளை பாருங்க, இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 42வது சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல, கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவரை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபை கட்டளையிடுகிறார். ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி வசனத்தை ஒரு விசை கூட சத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் உண்மையா ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது துதிக்கிறதற்கான சூழ்நிலையான்னு கேட்டால் தெரியல. ஆனால் இந்த சூழ்நிலையில் நடுவில் தாவீது சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன். ஆமென், இன்னும் துதிப்பேன். ஏன்பா இன்னும் துதிக்க போற? காரியெல்லாம் நடந்துச்சா? நடக்கல. எல்லாம் மாறுதலாக முடிஞ்சிச்சா? இல்லை. எனக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவரை துதிக்கிறதுல மட்டும் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். அப்படி வந்திருக்கிற தேவ பிள்ளை கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, ஆமென். மான்கள் நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா அவரை நோக்கி வாஞ்சித்து காத்திருக்கிறது. சேர்ந்து ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே
வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தஞ்சம் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கு. சொல்லுங்க, தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. பாடுங்க பார்க்கலாம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும். ஆமென். அழகான ஒரு பழைய பாடல், மான்கள் நீரோடு வாஞ்சிக்கிறது போல. ஹalleluya. ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போதும் இந்த ஏக்கத்தோடு நாம் வருவோமே ஆனால், நான் பாடினது போல் அவர் தஞ்சமாக இருக்கிறது, அடைக்கலமாக இருக்கிறத என் வாழ்க்கையில் அதிகமாக ருசிக்க முடியும். ஹalleluya. சேர்ந்து நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பாடுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. தேவன் மேல் ஆத்துமாவே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட நல்ல கைகளை தட்டி தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ. லோஹோரி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே. மறுபடியும் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, உன் நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போ. நல்ல கையை தட்டி தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர். ஹalleluya. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த
ஆத்துமா உம்மையே. பாடுவோம். மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து. ஜீசஸ் ஜீசஸ் சாக்ராபாலாதர் லேரே ப்ரோலரா ஷதரபரா. தேவரின் பகற்காலத்தில் தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரின் பகற்காலத்தில் உம் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிற. தஞ்சமே நீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர். ஆமே. மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்த ஆத்துமா உம்மையே. உண்மையா சொல்லுவோமா? மான்கள் நீரோடையை மான்கள் நீரோடை வாஞ்சித்து. ஆத்துமா உம்மையே. ஒரு விஷயம் கூட. ஆத்துமா கலங்குவதே ஆத்துமா கலங்குவதே. சொல்லுங்க. நேசரை நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே. நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடு. தஞ்சமே நீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர். தேவரின் பகற்காலத்தில் தேவரின் பகற்காலத்தில் உம் கிருபையை தருகின்றே. தேவரின் பகற்காலத்தில் உந்தன் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர். மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து தேவரே. எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து. அல்லேலூயா. உம்மையே சொல்லுவோம். இயேசு மகராஜா இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை அவே நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில். நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் நன்றி நன்றி. உமது திருநாமம் அறிந்தவர்கள். ஏழைகளின் பல ஏழைகளின் பல நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே. எளியோரின் நம்பிக்கை நீ.
திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. வேதனை அறிந்து உதவிடும். நல்ல கைகளை தட்டி இயேசு மகராஜா, இயேசு மகராஜா நேசா க்ளோரி சக்ரா பலதரோ இயேசு மகராஜா. ஆமே ஆமே இயேசு மகராஜா, இயேசு மகராஜா. ஆமென் 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 ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. இயேசு மகராஜா ஹalleluya. சொல்லுவோம், நம்பினோரை நீர் மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஆமே நம்பினோரை. glory glory glory. ஒரே வார்த்தை நன்றியோடு சொல்லும், அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். சந்தோஷத்தோடு எங்கள் தேவனே, எங்கள் தேவனி, எங்கள் ராஜாதி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவனி. க்ளோரி எங்கள் தேவனி. ஆமே எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி. ஜீசஸ் ஜீசஸ் சக்ரபாலதரா எங்கள் தேவனி ராஜானி. ஆமே சொல்லுங்க, பலவித சோதனையால் பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து விட்டே, எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து. எங்கள் தேவனே, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும். சக்ரா பலகதரியாதரா லேரே ஹம்தா ரகதா ரேப்ரோபாஷ்யாதரா வேதரா. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவனி. glory 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 glory. எங்கள் தேவனே, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும். ஆமென் 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 ஆமென். எங்கள் தேவனே. glory 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 glory. சக்கராதர பலவித சோதனையா பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித பலவித சோதனையா glory சக்ரா பலதரா பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து. எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டே, எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம். எங்கள் தலையை என்னை நான், எங்கள் தலையை என்னை நான் நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம். ஷாப்ராபலதரா எங்கள் தேவனே, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவனி. ஆமென் 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 ஆமென். எங்கள் தேவனே, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும். glory சக்ரபலதர எங்கள் தேவனி. glory 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 glory
மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஆமே, என்னை மறந்து போக மாட்டா, என்னை மறந்து போக மாட்டா. நம்பினோரை, நம்பினோரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பினோர். ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு மகிமையா. தேவன் மேல் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள், அவரை அதிகம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், விடுதலையோட நம்பிக்கையோட கரங்களை தட்டி எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, நாங்கள் போற்றும் கண்மலையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எல்லாவற்றிலும் நன்மை வைத்திருக்கிறீர், எல்லாவற்றிலும் நன்மை வைத்திருக்கிறீர் அப்பா, எல்லாவற்றிலும் நன்மை வைத்திருக்கிறீர் அப்பா. பொன்னை புடமிடுவது போல நீர் எங்களை புடமிடுவது நன்மைக்கு, நன்மைக்கே, நன்மைக்கே. ஷாபரா காதா ராதா ராதரா லே ரிப்ரோலரா ஹந்தரா கதரா ரிகா பாபா பாபா ஷியாதரா ரேப்ரோ பலகதர் யாதரே லிப்ரோ மஹந்தரா கதர் யாதரே. கிருபை 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 கிருபை. தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். ஷாக்ரா பாலா கதா ரபாலா தரா லிப்ரோ பலா ஷியாதரா ஹம்தரா கபா பலா கதா ரியாதரா லேரி ரோதா ரியாதரா. ஆவியானவரே, 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 உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஐயா. ஏசாயா 48:10 ஆண்டவர் இப்படி சொல்ற, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு குகைக்குள்ள போட்டு என்கிட்ட கேட்காமலே போடுறாரு. ஆமென். எங்கிருந்து போட்டுட்டு எடுக்கிறார், போட்டுட்டு எடுக்கிறார். சில நேரத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதை என்பது, நேதகி மதுரையில் பேசி கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை, ஜனங்கள் எல்லாம் மோசிட்டு முறுமுறுக்கிறாங்க தண்ணீருக்காக, முறுமுறுத்து இப்போ மோசை ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிற, ஆண்டவர் என்ன செய்யணும் ஆண்டவரே? யாத்திராகமம் 17 எடுக்க வேண்டாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த கண்மலைக்கு பக்கத்தில் வா. ஒரு கண்மலை காமிச்சு கொடுக்கிறார், ஒரு மலை தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆண்டவர் சொல்ற, நான் அதன் மேலே நிற்பேன். இப்போ இந்த மலைக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்னா, ஆண்டவர் என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறார். அதிலும் அடுத்த சந்தோஷம் என்னன்னா, அவர் ஏன் மேல ஏன் கூட நிற்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மோசைட்ட உன் காலை பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னாரு. கிட்ட வந்ததும் இப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை எப்படியாவது செய்வார்னு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்மலை அடின்றார். இப்போதான் இந்த கண்மலைக்கு என்ன ஆண்டவரே, தெரிந்தெடுத்தது சந்தோஷம், நீங்க கூட இருக்கிறது சந்தோஷம், திடீர்னு அடிக்க வச்சிட்டீங்க எல்லாரையும் கொண்டு. ஏன் தண்ணியை இப்படிதான் உருவாக்கணுமா? எப்படி வேணாலும் உருவாக்கலாம். மோசையிட்ட சொல்ல கம்பு வச்சு இந்த கண்மலையே, இந்த கண்மலைக்கு வாயிருந்த ஆண்டவர், இதுக்கு நீங்க வராமலே, நீங்க என்ன தெரிந்தெடுத்ததோ, நீங்க என் கூட இருந்ததோ, நான் நினைச்சேன் என் பாதையில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு பார்த்தா, நீங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, மனுஷங்களை தலை மேல மோசை கையை வச்சு என்ன அடிக்க வைக்கிறீங்களா ஆண்டவரே? ஆமென். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க,
மோசே அந்த கன்மலை அடிக்கும் போது ஆண்டவர் விலகி போகவில்லை. நீ அடி வாங்கும் போதும் அவர் உன் கூட தான் இருக்கிறார். அதன் மேல கம்பு ஓங்கி படும்போதும் ஆண்டவர் அதன் மேல தான் நின்றார். அடித்தது அதை அழிப்பதற்கல்ல, அதை ஆசீர்வாதமாய் நிறுத்துவதற்காக. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் பாதையில் நின்று எனக்கு கொண்டு அனுமதித்திருக்கிறார் என்றால் இதிலிருந்து சில நன்மைகளை எனக்கு முன்பா இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்று நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் உங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களா உங்களை செலக்ட் பண்ணி உங்களை மட்டும் அடி வாங்க விடுவார் பாருங்க. ஆமென். ஏன் இந்த கண்மலை அடி வாங்கணும்? இந்த கண்மலை அடி வாங்கினாதான் இதுலேருந்து ஒன்று புறப்படும். நேற்று கூட கேட்டோமே செய்தியில், நொறுக்கப்படும் போது தான் சில பொக்கிஷங்கள் வெளியில் தெரியும். ஆமென். சில பாதையில் ஏன் ஆண்டவர் என்னை குகைக்குள்ளே போட்டு எடுக்கிறார்னா, நீங்கள் இந்த வார்த்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏசாயா 48 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரவ குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு 11 எவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறார் பாருங்க. என் நிமித்தம் எப்படி செய்வேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல, என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கூட. உபத்திரவத்திலிருந்து எடுக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்கள் மேல் வைக்கப்பட்ட மகிமை கர்த்தர் இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். உங்கள் மேல் வைக்கப்பட்ட மகிமை இன்னொருவருக்கு போகாது. உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கண்களில் காணப்படும்படி கிருபை செய்வார். ஆமென். உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனை நான் இப்படி செய்து எடுத்தது என் மகிமை குலைக்கப்படுறதுக்கு கிடையாது. அப்போ நான் குகையிலிருந்து எடுக்கப்படும் போது நான் அழிந்து விட்டேன் என்றால் அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவனுடைய நாமம் குலைக்கப்படும். ஆண்டவர் சொல்ற, என் நாமம் எப்படி குலைக்கப்படலாம்? உபத்திரவத்து பாதையில் என் பிள்ளைய நடத்தும் போது உலகம் பார்த்து சொல்லும், அவரை பிடிச்சதுனால தானே இப்படி, அவரை பிடிச்சதுனால தானே இப்படி. ஆமென். ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தை நான் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குவேன்? ஆண்டவர் சொல்ற, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும். நீ என் பாதையில் நிற்கிறது உண்டானால் நிச்சயம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவிக்கொண்டிருக்கிறார். நீ நிற்பது உறுதியானா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். நீ நிற்பது உறுதியானா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு சொல்ல, என் ஏசையா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா. ஆமென். எடுக்கப்பட்டு நான் எடுப்பேன், நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? அப்போ தேவன் என்னை சில பாதையில் நடத்தும் போது அதில் நான் அழிந்து போகிறேன் என்றால் அவருடைய நாமம் குலைக்கப்படும். அந்த நாமத்தின் மகிமை. அப்போ தேவன் என்ன ஒரு பாதையில் நடத்துறான்னு ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருங்க. அவர் நாமம் மகிமை குலைந்து போகாதபடிக்கு என்னை கர்த்தர் எல்லா கண்ணுக்கு முன்னாடியே சாட்சியாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதில் நீ ஆண்டவரை நம்பி ஆராதி. இன்னைக்கு பேசும்படி கர்த்தர் அந்த ஒரு வார்த்தை தான். அந்த செய்தியை சொல்லி நான் கொஞ்சம் ஆராதிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 13வது அதிகாரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். ஆராதித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். லூக்கா 13வது அதிகாரத்தில் எனக்கு அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 10 முதல் 13 வரை வாசியுங்கள். 10 முதல் 13 வரை.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், பல முறை தியானித்திருக்கிறோம். 18 வருஷம் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி. அவளை குறித்து வேதம் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா, 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவ ஒண்ணு தெரியுது, அன்றைக்கு அவள் வந்தவள் அல்ல. இயேசு இருக்கிறார்னு கேள்விப்பட்டு இன்னைக்கு நான் போன ஒரு அற்புதம் நடக்கும், ஏன்னா இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு பிரசங்கம் பண்றார், எத்தனையோ பேரை குணமாக்கி விட்டார், அப்ப நான் போன எனக்கும் குணம் உண்டாகும் என்று சொல்லி அந்த நாள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னு வந்தவள் கிடையாது. எப்போ ஆலயத்தில் ஆராதனை நடந்தாலும் அவ இருப்பா. எப்போ ஆராதனை இருந்தாலும் அவளை குறித்த வார்த்தை, அவள் அங்கே இருப்பாள், அங்கே இருந்தாள். இயேசு வந்த நாள் மட்டுமல்ல அவள் ஆலயத்தில் இருந்தது, எப்பொழுது ஆராதனை இருந்தால். ஒருவேளை அன்னைக்கு தான் அவள் போயிருந்திருப்பாள், ஆனால் இப்படி எழுதப்பட்டிருக்கும், அன்றைக்கு அந்த இடத்தில் அவள் வந்திருந்தாள்னு எழுதப்பட்டிருக்கும். வஸ்திரத்தை தொடும்படியாக ஒருவள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தால் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இவளை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் அங்கே இருந்தாளாம். அப்போ இந்த சபையில் ஆராதனைனா யாரை பார்க்கலாம்? இந்த ஸ்திரியை பார்க்கலாம். எந்த கூட்டத்தில் யாரை பார்க்கலாம்னு இவளை பார்க்கலாம். ஆனா இவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்றால், எவ்வளவே நிமிரக்கூடாத சூழ்நிலை. ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை, பிறக்கும் போதே இப்படி கிடையாது. 18 வருஷமாய் தான். அப்ப 18 வருஷத்துக்கு முன்னாடி அவள் நல்லாதான் இருந்தா. நல்லா இருக்கும் போதும் அவள் சமூகத்தில் வந்து ஆராதித்தவள். இப்பொழுது கூன் என்கிற வியாதி, பலவீனம் அவளை கட்டும் போதும் அவளிடத்திலே வெளிப்பட்ட காரியம், எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிறவளாக இருந்தாள். ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது, எந்த ஒரு பலவீனமும் அவள் தேவனை ஆராதிப்பதை தடுக்க முடியவில்லை. அதை இப்படி சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையும் அவள் தேவ சமூகத்தை நாடுவதை தடுக்க முடியவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு இருப்பது கொஞ்சம் பலன்தான், தனக்கு இருப்பது கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் லைட்டாக நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அவளை குறித்து வேதம் சொல்றது, எவ்வளவு நிமிரக்கூடாதுன்னா தலை கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது. அப்போ அவள் கண்ணுக்கு என்ன மட்டும் தான் தெரியும்? தர மட்டும் தான், மண்ணு மட்டும் தான். சூழ்நிலை என்ன என்பது அவளுக்கு விஷயம் கிடையாது. எந்த சூழ்நிலையாலும் அவளுடைய இயக்கம் எப்பொழுதும், நான் எப்பவுமே அவர் சமூகத்தில் இருக்கணும். எனக்கு கேள்வி முதல்ல நான் முன்னாடி வைக்கிறேன், நான் சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிறவனா இருக்கிறேனா, அல்லது எல்லாம் நல்லா இருக்கும் போது மட்டும் வர்ற, நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்போது நான் என்னுடைய ஆராதனை, நான் தேவ சமூகத்தை ஏங்குவது, வாஞ்சிப்பது, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னால் அப்படி இருக்க முடியுதா? ஸ்திரியை பாருங்க, எப்பொழுதும் அவள் அங்கே இருந்தாள். முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். இந்த கொஞ்சத்துல உண்மையை ஆராதிக்கிறாங்க தெரியுமா, அவங்கள சந்தோஷப்படுத்தி ஆராதிக்க வைக்கிற ஒரு நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். நிமிர முடியாமல் ஆராதித்தவளை நிமிர்ந்து ஆராதிக்க வைத்த தெய்வம் எனக்கும் செய்ய வல்லவர்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். நிமிர்ந்து ஆராதிக்க முடியாதவளை நிமிர்ந்து ஆராதிக்க வைத்த தெய்வம். ஆமென். அப்போ எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல, அதனால தான் பைபிள் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக கொஞ்சம் வாசல் இல்லை, ஒரு திறந்த வாசலை நான் உனக்காய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்டக்கூடாது, ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. ஆமென்.
ஹல்லேலூயா. உண்மை நீங்க இருக்கிற சூழ்நிலை அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆமென். இந்த ஸ்திரீ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல நேரத்தில் நாம் இதை அலட்சியம் பண்ணி விட்டோம். பல ஆராதனை நேரத்தை நாம வீணடிச்சிட்டோம். ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல, என்ன வந்து என்னத்துக்கு பிரதர்? ஏன் இன்னைக்கு ஆராதனை வரல, அது எனக்கு பலவீனம். ஏன் இன்னைக்கு ஆராதனை, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி ஏதோ ஒரு காரியம் மாறி நடந்ததும் அந்த ரீசனை வைத்து ஆராதிக்கிறதை. ஒரு முறை இதை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த ஸ்திரீக்கு ஆரம்பமே இப்படி இல்லை, ஆரம்பமே அவளுடைய பிறப்பிலிருந்தே இப்படி இருந்தால் ஓகே. அப்ப திடீர்னு வந்த வியாதி, ஆரம்பத்தில் இந்த கூன் எவ்வளவே நிமிரக்கூடாத நிலைமைக்கு போகவில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் பெண்டா இருந்திருப்பா. ஆரம்ப ஸ்டேஜில் அவளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்னா, இந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுவார்ட்ட அந்த நம்பிக்கையோடு போயிருக்கலாம், தெரியல, அதெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் நம்பிக்கையோட ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு கூனி இருக்கிறேன்னா நாளைக்கு நிமிந்துருவேன். இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தவள் 18 வருஷத்துல எதை மட்டும்தான் பார்க்குறான்னா, இன்னும் பலவீனம். இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாம் நடந்தோம்னா எங்க 1 வருஷம் தாண்டியே வரமாட்டாங்க. நம்ம இந்த 1 மாசத்துல பார்ப்பேன், இந்த 2 மாசத்துல பார்ப்பேன், இந்த 3 மாசத்துல, இந்த வருஷத்துல பார்ப்பேன். இல்ல நடக்கலைன்னா இதோட சர்ச்சை. நாளுக்கு நாள் அவளுடைய பார்வை, அவளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்குறவங்க சொல்லியிருப்பான், அவள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா பாரு, எவ்வளோ நம்பிக்கை. ஆனால் இப்போ 18 வருஷம் தாண்டி அவள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது வழியில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இன்னும் அவரையே நம்பிட்டு இருக்கிறதுனால இருக்கிறத பாரு. இன்னும் அவரை நம்பி தலை இன்னும் குனியதே தவிர நிமிரல. எந்த வார்த்தைக்கும் அவள் இடம் கொடுக்கல, யாரையும் பார்க்கல, எந்த பலவீனத்தையும் பொருட்படுத்தல. அப்பா சமூகத்தில் நான் உண்மையாக இருந்தால் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நாளை கர்த்தர் எனக்கு என்று வைத்திருக்கிறார், எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, அந்த இடத்துல இயேசு இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், இயேசுவை குறித்து தெரியும். ஆனால் அந்த இடத்துல இவள் போய் கேட்கல. என்ன கேட்கல? ஆண்டவரை என்ன நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்து தான் அவளுக்கு குணத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அப்போ ஒன்று தெரியுது, அவளுக்கு தனக்கு உண்டாக போகிற பலனை விட அவளுக்கு தேவ சமூகம் பெருசா இருந்துச்சு. ஆமென். எனக்கு கிடைக்கிற சுகத்தை விட எனக்கு சமூகம் பெருசா இருக்குமானால் நான் கேட்க தேவையில்லை, என் காரியத்தை பார்த்தவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சமூகத்துக்கு வரதே கேட்கறதுக்கு தான். நம்ம சமூகத்துக்கு வரதே வந்த உடனே ஆண்டவரை தொடும், என் நிம்மதி பண்ணும், எனக்கு அந்த காரியத்தை நடப்பேன். இவளுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமே. வேதம் சொல்லுகிறது அவள் கேட்கவில்லை, இயேசு கண்டு அவர் பார்த்து குணப்படுத்துறார். அப்ப என்ன பார்த்திருப்பார் அவருக்குள்ள? அவளுக்கு சுகத்தை விட சமூகம் பெருசு, அவளுக்கு நன்மையை விட நான் பெருசு, அவளுக்கு இந்த பூமியில் உள்ளவைகளை விட அவளுக்கு மேலானது பெரிதா இருந்ததுனால கர்த்தர் அவளுக்கு இந்த பூமியில கொடுக்க வேண்டிய விடுதலை கொடுத்து, இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றேன். நான் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஆமென். நான் தேவனுக்கு பிரியமான பாதையிலே அவருடைய சமூகத்தை நாடுகிறவனாய் நான் நடப்பேனே, ஆனால் அவர் வருவதற்கு முன்பாக அல்லது என் மரணத்துக்கு முன்பாக நான் நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடத்துல நடக்க வச்சுட்டுதான், நான் நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடத்துல நடக்க வச்சுட்டுதான் என் வாழ்க்கையை கர்த்தர் முடிக்க பண்ணுவார். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஷாக்ரா பாலாதாரா லே ரிப்ரோபா ஷியாதாரா. நீ அவர் சமூகத்தை நித்தம் நாடுவாயானா நீ நடக்க வேண்டிய இடத்துல நடக்க வச்சுட்டுதான். ஆமே. அதுக்கு எக்ஸாம்பிள் பேதுருவின் படகு அல்ல. பேதுருவின் படகு தெரியும்ல. ஆண்டவர் பேதுருவை தேடி வந்தது எதுக்குன்னா அவனை அழைச்சிட்டு போனோம், அவ்வளவுதான். அற்புதத்தை செய்வதை விட அவனை தன்னோடு அழைத்து கொண்டு போக தான் கர்த்தர் அந்த இடத்துல வர்றார். வந்தவர் உடனே வந்து பேதுருவே நீ என் பின்னாடி வானா. பேதுரு போயிருப்பாரு. ஏன் போயிருப்பாருன்னா அதான் மீன் ஒண்ணுமே இல்லையே, வலை காலியா இருக்கு, படகு காலியா இருக்கு, இனி என்ன இருந்தா என்ன, ஆண்டவருக்கு பின்னாடி போன்னு போயிருப்பாரு. ஆமென். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? அவன் தன் படகு ஆண்டவருக்கு கொடுத்து அவர் சமூகத்துக்கு
அவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததும் அவர் செய்யற காரியம் அவன் ஆழத்துக்கு கூட்டி போறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல நிமிர முடியாம தலை குனிந்து வந்தானோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவன் தலையை நிமிர பண்ணிட்டு கேட்கிறார், என் பின்னாடி வாழ்றார். தம்மோடு கூட அழைத்து செல்வதற்கு முன்பாக பேதுரு வெட்கப்பட்ட இடத்துல அவன் தலையை கத்த நிமிர பண்ணினார். என்னையும் உங்களையும் அழைத்து செல்ல என் ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி என் தலையை என் ஆண்டவர் நிமிர பண்ணுவார்னு நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் விசுவாசத்தோட கரங்களை தட்டி விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்லி அவர் என்னை அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாக ஆமே. ஆனா தேவனை எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உனக்கு சுகம் முக்கியமா, சமூகம் முக்கியமா? ஆமே. இந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்த பிறகும் அவர் சுகத்தை விட அவர் பேசுறது பெருசா தெரிஞ்சது. அவளுக்கு சுகத்தை விட அவர் சமூகம் பெருசா தெரிஞ்சது. ஆமே. இல்ல, எனக்கு எது நமக்கு முன்னாடி பெருசா தெரியுது? ரூத்துக்கு வயல்ல போவாஸ் சிந்த விடுற நன்மையை விட போவாஸ் பெருசா தெரிஞ்சதா? ரூத் மட்டும் அந்த வயல் நிலத்துல ஸ்திரீயா? எத்தனை ஸ்திரீகள் உண்டு. ஆமா, அந்த தேசத்து ஸ்திரீகள் எத்தனையோ பேர் உரிமை பாராட்டும்படி அந்த நிலத்துல உண்டு. ஆனா யாருக்கும் இல்லை, யாருக்கும் உள்ளத்திலும் தோன்றாத ஏக்கம் அந்த ரூத்துக்குள்ள இருந்ததுனால 3 அதிகாரத்துக்கு மேல அவளை அலைய விடல. 4வது அதிகாரத்துல எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் ரூத்தை மேன்மைப்படுத்தினார். ஆமே. சமூகத்தை நாடுகிறவனை ஆண்டவர் அலைய விட மாட்டார். சமூகத்தை நாடுகிறவனை ரொம்ப அளவிட மாட்டார். சமூகத்தை நாடுகிறவனை என் ஆண்டவர் எந்த கண்ணுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். சமூகத்தை நாடுகிறவனை எந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் தலை குனிந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30 நமக்கு தெரியுமே. நெருக்கப்பட்ட தாவீது தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்தி எதை தேடுறார்னா ஏபத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சமூகத்தை தேடுறார். சமூகத்தை ஃபர்ஸ்ட், சமூகம் எனக்கு தேவ சமூகம் தான் முக்கியம். தேவனை ஆராதிக்கிறது முக்கியம். அவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பார்க்கிறார். போலாம் ஆண்டவரே. நம்ம அந்த இடத்துல என்ன, ஆண்டவர் என்ன அனுப்பும் அப்படிங்க, என் கையில் அது திருப்பி தாரும். நம்ம ஜெபம்லாம் இப்படிதான், நீங்க தந்துதான் ஆகணும், நீங்க என்ன அனுப்பிதான். சமூகத்தை தேடுறவன் கேட்பா, போலாமா, நான் என்ன செய்யணும், இப்படியே இருந்து ஆராதிக்கணுமா, இல்லை இப்படியே இருந்து உங்களை தொழுது கொள்ளணுமா, இல்லை நான் போய் திருப்பி கொள்ளணுமா? ஆண்டவர் தட்டி சொல்றார், நீ போ, நீ பின்தொடர், ஒன்று விடாம நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா. சமூகத்தை நாடுகிறவன் வாழ்க்கையில ஒன்று நஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவர் அதை திருப்பி இரட்டிப்பாய் தர என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சமூகத்தை நாடுறீங்கன்னா ஒன்று நஷ்டப்படாதுன்னு சொல்லுங்க. நஷ்டப்படாது. அப்படி நஷ்டப்படுறது போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் குறித்த காலத்தில் டபுள் மடங்க கத்த தருவார், டபுள் போஷனை கத்த தருவார். என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். நீ சமூகத்தை நாடு, நீ சமூகத்தை பற்றிக்கொள், நீ சமூகத்தை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தான். ஓ என்னாலுமே ஐயா நீ சொல்லு. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யார், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு. 2 கரத்தை உயர்த்தி என் ஏசையா, என் ஏசையா, ஹல்லேலூயா, என் ஏசையா, ஓ
glory. ஆமென். ஒரு வார்த்தையை விசுவாசத்தோட சொல்றேன். எப்படி இந்த கூனியா இருந்த ஸ்திரீக்கு 18 வருஷமா ஆலயத்துல வந்தா, எல்லா நாளும் ஒரே போல இருந்துச்சு. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போதும் ஒரே போல இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் இருந்துச்சு, எல்லாத்தையும் மாற்றுக, எல்லாத்தையும் மாற்றிட ஒரு நாள். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒரு நாள் உங்களுக்குன்னு வித்தியாசமா இருக்குங்க. ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசமா இருக்க போகிறது. அன்னைக்கு நீ வந்தது போல அல்ல, திரும்பி போகும்போது நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். ஆமென். அன்றைக்கு அவள் ஆலயத்துக்கு வரும்போது வழியில பார்க்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, என்ன இப்படி போயிட்டு இப்படியே தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை யாராவது கேட்குறீங்களா? போயிட்டு அப்படியே தானே வர, போயிட்டு அப்படியே தானே வர. சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு நாள் இருக்கு, எனக்குன்னு ஒரு நாள் இருக்கு. நான் சுகத்திற்காக போகல, நான் சமூகத்திற்காக போயிட்டு இருக்கிறேன். நான் அவருக்காக போயிட்டு இருக்கிறேன். அவருக்காய் நிற்கிறதை இன்னைக்கு உலகம் பார்க்குதுன்னா, எனக்காய் அவர் நிற்கிறதை பார்க்க பண்ணுவார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்க தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென், ஆமென். நீங்க மட்டும் போது ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு உங்க சமூகம் மட்டும் போதும்பா? உண்மையில அப்படி கேட்க விரும்புறவங்க இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உண்மையா கேட்க முடியுமா? உங்க சமூகம் போதும் ஆண்டவர், உங்க சமூகம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். கொஞ்ச நேரம் நீங்க மனம் திறந்து ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. மனம் திறந்து. ஹல்லேலூயா. ஆமென். நீ எது நிமித்தம் என் சமூகத்தில் வர்றேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சுகத்திற்காக வர்றியா? ஏதோ நன்மைக்காக வர்றியா? எத்தனை பேர் சொல்ல முடியும், இல்ல ஆண்டவரே எனக்கு நீங்க சுகம் தந்தா தாங்க, தரலைன்னா பரவாயில்லப்பா. எனக்கு எல்லாவற்றை காட்டிலும், எனக்கு எல்லாவற்றிலும் மேன்மை, எனக்கு எல்லாவற்றிலும் பெரியது உம்முடைய சமூகமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு சேர்ந்து சொல்லு, ஏசையா என் ஏசையா. அல்லேலூயா என் ஏசையா. அல்லேலூயா என் ஏசையா. அல்லேலூயா என் ஏசையா. சொல்லுங்க, இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே. கரங்களை தட்டி, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையோ எவ்வேளையோ ஐயா நீர்தானே. எவ்வேளையோ ஐயா நீ. உம்மையல்லாமல், உம்மையல். சிலர் மேல கர்த்தருடைய கரம் இந்த நாளில் அற்புதமாய் வைக்கிறார், அற்புதமாய் வைக்கிறார். உன்னை பார்க்கிறவர், உன்னை கண்டு உன்மேல் தமது கரத்தை வைக்கிறார். சாக்ரா பலதராதரா லே ரே ராதரே. உம்மை அல்லாமல் எனக்கு. ஆமென். என் ஸ்நேகமோ, என் ஸ்நேகமோ நீரே.
ஐயா நீர்தானே என் எல்லாமே ஐயா நீ. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரி ஆமென். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, நீரே என் மறுமையிலும் நீரே. ஆமென் ஐயா நீர்தானே என்னாலுமே என்னாலுமே. சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல். ஒரே சத்தமா என் ஏசையா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவரை நினைத்து பாடி ஆர்ப்பரிப்போம். அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் ஆமே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கி. உம் திருக்கரத்தால் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி. எனக்கு உங்க சமூகம் போதப்பா, எனக்கு உங்க சமூகம் போதப்பா. இயேசுவே சொல்லுங்க, நன்றி ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமே ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா. க்ளோரா கமலா தர்யாதரா லேரே ப்ரோபாஷ்யாதரா. கருவை கண்கள் கருவை கண்கள் கண்டன மறைவாய் மறைவாய் வளர்வது கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன மறைவாய். ஆமென். அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயம். எவ்வளவு நல்ல தேவனப்பா. என்னை பார்த்து பார்த்து உருவாக்கினவருக்கு, என்னை பார்த்து பார்த்து வளர்த்தவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஆமென். இயேசு ராஜா க்ளோ ரேப்லரா கதரா. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமென். க்ளோ என்னை காண்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே. க்ளோரி பிரலரதரியாதரா ரேதராதரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ
அமர்வதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ. நம்பிக்கையோடு நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே இயேசையா நன்றா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை இதோ அநேகரை கர்த்தர் கண்டு தமது கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார், தமது கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசையா, என் இயேசை. இதோ அந்த 18 வருஷம் நிமிர முடியாதவர் மேல் வைத்த கரம் இது உங்கள் மேல் வைக்கப்படுகிறது, உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. உன்மேல் கர்த்தர் வைக்கிறார். அநேக காரியத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை, அநேக காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம். நீ நிமிர்ந்து நடக்கும் நாள், நீ நிமிர்ந்து நடக்கும் நாள், நீ நிமிர்ந்து நடக்கும் நாள், நீ நிமிர்ந்து நடக்கும் நாள். சக்ரா பலதரியாதரா லே ரிப்ரவஷ்யாதரே ராபாபாபா காதராதரா. உன்மேல் கர்த்தருடைய கரம், உங்கள் மேல் கர்த்தருடைய கரம், உங்கள் மேல் கர்த்தருடைய கரம். சக்ரா காதரா பாபாபா லே ரிதரா பலபோ சந்தரா பலபோதரா ரிகபககதரா. சமூகத்தை பிடிக்கிற, சமூகத்தை பற்றி கொண்ட உனக்காய் 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 கர்த்தர் தமது கரத்தை வைக்கிறார், உன்மேல் கரத்தை வைக்கிறார், உங்கள் மேல் கரத்தை வைக்கிறார். லகரா பலஷ்யாதரா. இது அற்புதத்தின் இரவு, இது அதிசயத்தின் இரவு. நீ நிமிர்ந்து நடக்க போகிறாய், நீ நிமிர்ந்து நடக்க போகிறாய். எழுந்து புறப்படு, நீ நிமிர்ந்து நட. சக்ரா பலதரா பாபா லே ரபலஷ்யாதரா லே கரகதரா. ஆமென் 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 ஆமென். உனக்கான குறித்த நேரம் வந்தது, உனக்கான குறித்த காலம் வந்தது. கர்த்தர் இதோ தமது கைகளை உன்மேல் வைக்கிறார், உங்கள் மேல் வைக்கிறார், உங்கள் மேல் வைக்கிறார், உங்கள் மேல் வைக்கிறார். சக்ரா பலதரா பலதா ரியாதரா ரிகபாபாதரா லே ரிதரா. நீ நிமிர விடாதபடி கட்டி வைத்த அநேக கட்டுகளை என் ஆண்டவர் இதோ நொடி பொழுதிலே, நொடி பொழுதிலே, நொடி பொழுதிலே, இதோ இந்த நொடியிலே, இந்த நொடியிலே அவைகளை கர்த்தர் அறுத்து போடுவாராக. அக்ராபாலா காதாராபாலா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். glory 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 glory. பார்த்து தொடுகிறார், உன்னை பார்த்து தொடுகிறார். நீ சமூகத்தை தேடுகிறதை பார்த்து தொடுகிறார். ரிகபாலா ஷகதா ரபலதரா ரிபபாபாலதா ரியாதரா ரகபலபோ ஷதரா பலபோதரா. ஓராக் லேபராதரா சதரபபாபாலா கதரபலபோதரா லிகரபலபலபலபோ ஷபரபலபலபோதராலரா லிகரபலகரபோ ஷதரா. அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளையே, கொஞ்சம் அந்நிய பாஷைகளும் இதோ சில விடுதலை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்திலே சில குடும்பத்திலே கர்த்தருடைய கரமே கட்டுகளை உடைத்தருகிறார், கட்டுகளை உடைத்தருகிறார். லீரா காபா. நீ நிமிர்ந்து நடக்க கூடாதபடி, நீ நிமிர்ந்து நடக்க கூடாதபடி உன்னை கட்டி வைத்த எல்லா கட்டுகள் நிர்மலமாக்கப்படுகிறது. ஜீசஸ் ஜீசஸ். ஷாக்கரா பாபா லாதா ராபா மாதரா ரிகாபா காதா லே ரிதரபோ சந்தரா லிகரபலதரா. இப்பொழுது நீ கூணும்படி வந்தவள் அல்ல, மறுபடி உன்னை இதே நிலையில் அனுப்ப அல்ல கர்த்தர் கொண்டு வந்தது. இதுவரை நீ வந்தது இதே நிலைமையில இருக்கலாம், ஆனா இந்த ராத்திரி நீ சமூகத்தை தேடி வந்ததுனால, நீ சமூகத்தை தேடி வந்ததுனால அவர் கரவ மேல வைக்கப்படுகிறது, அவர் கரவ மேல வைக்கப்படுகிறது. என் நாமத்தை நான் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குவேன்? என் மகிமை நான் வேறு ஒருவருக்கு கொடு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட சித்த வைத்ததை அவர் மாற்ற மாட்டார், அவர் மாற்ற மாட்டார். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல விட மாட்டார், அவர் சொல்ல விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கைகளை வைக்கிறார், பார்த்து கைகளை வைக்கிறார். Glory Father, glory Father. Hallelujah. இன்னைக்கு அநேக குடும்பத்தில், அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் சிலதின் மேல தமது கைகளை வைக்கிறதை என் ஆவிலே நான் உணர்கிறேன். அவர் தமது கையை வைக்கிறார்.
உன்னை பார்த்து வைக்கிறார், உங்களை பார்த்து வைக்கிறார். நீ அதை இன்னைக்கு கேட்கல, நீ அதை கேட்கும்படியே வரல, ஆனா அதுல தமது கரத்தை வைக்கிறார். அப்ரபலா கதரா ரிபா மஹந்தா ரகபா ஷிகதரா லிகரபா பாபா ஓ ரகபா கதரா. ஹalleluya. சில பிரதானமான காரியம் ஆண்டவருக்கு தெரியும். அவள் வாழ்க்கையில பல காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் எதுல கை வைக்கிறார்? இப்போ இவளுக்கு எது நடந்தா? ஆமென். அவள் அதை கேட்கவில்லை, ஆனால் அதுல கை வைக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை கேட்க வரல, ஆனா அதுல கர்த்தர் கை வைக்கிறார். அதை கேட்க வரல, நீங்க அதை கை வைக்கிறார். அதுல கர்த்தர் கை வைக்கிறார். உங்களை பார்த்து வைக்கிறார், உங்களை பார்த்து வைக்கிறார். ஷப்ரா பலாதார் லிக்ரா பலா ஷந்துரோ ரேம்ரா கத ரமஹந்துரோ ஷக்ரா. நீங்கள் கேட்க வரவில்லை, ஆமென். அதை கேட்கும்படியே வரல, அவரை தேடிதான் வந்தீங்க. ஆனால் அவர் உங்களை வெறுமையாய் விட விரும்பவில்லை. உன்னை இதே நிலையில் விட அவர் விரும்பவில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்ல ஏவுகிற வார்த்தை, இனி இங்கிருந்து புறப்படும் போது இனி உன்னை வழியில பார்க்கிறவன் இப்படி பார்க்க மாட்டான். இனி மற்ற கண்கள் உன்னை இப்படி பார்க்காது. ஆமென். சில உள்ளத்தோடைய ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் தைரியத்தோட விசுவாசத்தோட அறிக்கை பண்ண வைக்கிறார். நீ அதை கேட்கல, நீ அதை கேட்கல. நீ என்னதான் தேடி வந்த, ஆனா நான் கை வைக்கிறேன், நான் வைக்கிறேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முடியுமான 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தியவாறு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா சிலர் மேல ஆண்டுடைய கரம் ஆண்டவர் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது கைகளை வைத்து அவளை கண்டு தமது கையை வைக்கிறார். ஒரு கை கூட இல்லை, 2 கையை வைக்கிறார். 2 கையும். அப்படி ஒரு உணர்வை கத்தர் இப்போ உங்க லைஃப்ல உங்களை அணைக்கிற ஒரு கரம். இப்போ சிலர் ஆண்டவர் அணைக்கிறதை ஆவில உணர்வு. ஏன் 2 கை வைக்கிறார்னா, உள்ள அவ்வளோ நொறுங்கி இருக்கிறார். எல்லாருக்கும் அவள் கூனி என்பது தான் தெரியும், ஆனா அவருக்கு தான் தெரியும் இந்த கூனி நிமித்தம் அவள் எவ்வளவு நொறுக்கப்பட்டாள் என்பது. இந்த பலவீனத்தின் நிமித்தம் அவள் எவ்வளவு நிந்திரை வார்த்தை சகித்தாள் என்பது. அதனால ஆண்டவர் ஒத்த கையில் 2 கையும் 2 கையும். நீ எழும்பு, நீ நிமிர்ந்து நில்லு, நீ நடக்க தொடங்கு. அவள் உடனே நிமிர்ந்து இதோ சில வாழ்க்கையில கர்த்தருடைய 2 கரங்களும் கர்த்தர் தொடுகிறார். நீ நிமிர்ந்து நடக்கும் நாட்கள் வந்து விட்டது. நீ நிமிர்ந்து நிற்கும் நாட்கள் வந்து விட்டது. லா ரபலா ஷகதா ரப ரிபா பாபா துரபா ஷதரா ரிகபா மாமா கதரா லீரே பரபா ஷதரா ரிகபா லகதரியாதரா ரிகமா மாமா துரியாதரா ரேஹதா ராகதரா. நிமிர்ந்து நில். Glory. நீ சகித்து கொண்டதை அவர் அறிந்திருக்கிறார். நீ இவ்வளவு நாள் தாங்கி கொண்டதை அவர் பார்த்திருக்கிறார். ஷப்ரா பலதா ரபா லேப்ரோ பஹந்தா ரபா லகதரா லிக்ரே பஷகதரா லிக்ரபா கதரா ரிமாமா கதரா. அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நாளைக்கு நீங்க அப்படிதான் வர போறீங்க, நிமிர்ந்து வர போறீங்க. நிமிர்ந்து கர்த்தர் கொண்டு வருவா. இந்த நாள், இந்த ராத்திரி வித்தியாசமான ராத்திரி. இன்று உன் கோல் துளிர்க்கிற ராத்திரி. இன்றைக்கு உன் கோல் துளிர்க்கிற ராத்திரி. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகிற ராத்திரி. இன்றைக்கு உன் வீட்டில் களிப்பு உண்டாகிற ராத்திரி. இது நீ ஆசரிக்கத்தக்க ராத்திரி. இது நீ துதிக்கும்படியான ராத்திரி. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரை என் மேல வச்சிருக்கிறார் நம்புறவங்க. லோராபாலா ஷாதராபா உதரா லிகராபா உதரா அதரா ஹம்தரா ஷாதரா பலாதுரியாதரே லிகராபாலா. நீங்கள் அதை கேட்கவில்லை, ஆனால் கர்த்தர் கை வச்சிருக்கிறார்.
கர்த்தர் கை வச்சிருக்கிறார். என்ன சொல்லி வைக்கிறார்? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? அவளுக்கு ஆபிரகாம்னார். எனக்கு சொல்ல, இவ ஏன் பிள்ளை, இவ ஏன் பிள்ளை, நான் ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்த ஏன் பிள்ளை. நான் இப்படி விட மாட்டேன். இதோ உங்கள் மேல் தமது கரத்தை வைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வத்தை ஸ்தோத்தரியுங்கள். சீயோன் குமாரத்தியே, நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் நிறுத்துவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். நன்றி செலுத்த முடியுமா? இந்த ராத்திரி நேரத்தில் செய்து விட்டாருங்கிற நம்பிக்கையில நன்றி அப்பா சொல்லு, நன்றி அப்பா சொல்லுங்க. நிமிர்ந்து மகிமைப்படுத்தலான்னா அவர் சந்தோஷத்துல. இப்போ நீ நன்றி செலுத்துவது வேதனை இல்ல, நன்றியோடு நிறைவேறி விட்டது என்கிற நம்பிக்கை, நிறைவேறி விட்டது என்கிற நம்பிக்கை, நிறைவேறி விட்டது என்கிற நம்பிக்கை. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. பாடுங்க, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி. சிலவைகளை அவர் பார்த்து கைகளை வைத்திருக்கிறார். மறவாமல் மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இது. ஆமே, நன்றி நன்றி ஐயா, க்ளோரி நன்றி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த காரியத்தை நடப்பித்து முடித்ததும் 17 சொல்லப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இதற்கு பாத்திரமாதா கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார் நம்புறவங்க அவருடைய மகிமை விளங்கும் பாத்திரமாய், அவருடைய மகிமை விளங்கும் பாத்திரமாய் இதை காண்கிற ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உனக்கு உண்டாக போகிற ரகோபோத்தை கண்டு சத்துருக்கள் வந்து சொல்லுவார்கள், இதுக்கு தான் நீ ஏசேக்கில் அமைதியா இருந்தியா, இதுல தான் நீ சித்தனால நீ அமைதியா இருந்தியா, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சில இழப்புகளில் நீ அமைதியா இருந்தது ஏன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். சிலவைகளை நீ சகித்துக் கொண்டது ஏன் என்பதை. ஆமென். ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் கர்த்தர் இந்த நாளில் இருந்து தொட்டிருக்கிறார் நம்புறவங்க? நான் கேட்கல, நான் கேட்கும்படி வரல. ஆனா ஆண்டவர் அந்த காரியங்களில் அவர் தமது கரத்தை வச்சிருக்கிறார். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு 2 நிமிஷம் அப்படி இருதயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் மட்டும் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். அவராய் தொட்ட காரியம் இது. இந்த காரியத்தை குறித்து நீ கலங்காத. இந்த காரியத்தை குறித்து நீ கலங்க தேவையில்லை. நீ நிமிர்ந்து புறப்படுங்கிறது. நிமிர்ந்து போ. யாருக்கு முன்னாடி வெட்கப்பட மாட்டேன். எந்த வார்த்தை முன்னாடி தலை குனிந்து போக மாட்டேன். அவர் சொன்னபடி, அவர் நினைத்தபடி, அவர் நிர்ணயித்தபடி நடந்தது, நடந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி glory ஷாக்ராபா லாதா ராபாமா ரிபாபா கதராதா ராதரா லீரபா ஷியாதரா. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நடந்துட்டுன்னு என்ன விட்டுறாத, நீ என்ன விட்டுறாத. இவ்வளவு நாள் நீ எனக்கு நின்ன, இப்பொழுது நடந்து விட்டது. இதுவரை எனக்காய் நின்றதை விட இன்னும் எனக்காய் அதிகமாய் நில்ல, எனக்காய் அதிகமாய் நில்ல. நான் உன் தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்வேன். நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ள செய்வேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பு. நீர் இந்த ஆராதனை ஆளுகை செய்து நடத்தினதற்காய் நன்றி. உங்க கண்ட்ரோல் இது நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் மேல உங்க 2 கரங்களை வச்சு வெளிக்காயங்களை மட்டுமல்ல, அநேக அடிக்காயங்களையும் என் ஆண்டவர் ஆற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அடிக்காயங்களை ஆற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Glory Father. பலப்படுத்துவோம். நிமிர்ந்து உம்மை மகிமைப்படுத்த கத்த செய்யறதற்காய் நன்றி. நாளைக்கு ஆராதனைக்கு வரும்போது சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, இதுவரை வந்தது போல அல்ல, இந்த பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதா கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்பொழுது உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த ஆராதனை மூலமாக வந்த எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நிமிர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.